ஸோ இன்றைக்கி இவங்க தான் நம்மளோட டீப் ஸ்கின் டோன் மாடல். இவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து இவங்க ஸ்கின் டோன்லேயே பண்ணலாமா இல்லை வந்து பிரைட்டாக பண்ணணுமா? அவங்க ஸ்கின் டோனில். உனக்கு எப்படிடா வேணும்? உங்கள் ஸ்கின் டோன்லையா இல்லை உங்களை விட நல்லா பிரைட்டாக இன்னும் ஒரு 2-3 ஷேட் ஏற்றி அந்த மாதிரி வேணுமா? எனக்கு என்னோட ஸ்கின் டோன்லேயே வேணும். உங்களோட ஸ்கின் டோன்லேயே. ஸோ நம்மளோட மாடல், நம்மளோட கிளைண்ட் இவங்களுக்கும் வந்து அவங்க ஸ்கின் டோனில் தான் மேக்கப் பண்ண பிடிச்சிருக்கு. பண்ணிடலாமா? ஸோ லுக் முடிச்சாச்சு. பார்க்கலாமா? பார்க்கலாம். சத்தமே வரலையே. ஸோ எப்படி இருக்காங்க? ஸ்கின் டோன்லேயே இருக்காங்களா இல்லை அவங்கள விட 2-3 ஷேடு பிரைட்டாக இருக்காங்களா? ஸ்கின் டோனில் இருக்காங்களா? நீ சொல்லுடா, எப்படி இருக்கு? ஸ்கின் டோன்லயே இருக்கேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி என்னோட ஸ்கின் டோன்லயே போட்டிருக்கீங்க. ஓகே. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச மேக்கப்பே வந்துட்டு எப்பயுமே நீங்க என்னோட ஸ்கின் டோன் மாத்தாமையே போடுவீங்க ஒரே மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டஸ்கி, ஃபேர், மீடியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறது, ஓகேவா? அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு வந்து எப்போவுமே ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது அழகாகவும் இருக்காது. எல்லா நிறமுமே வந்து அழகு தான். இப்போ இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, இவங்கள ரொம்ப ஃபேராக மாற்றிருந்தா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஓகேவா? மாற்ற முடியாது அப்படின்னலாம் கிடையாது. இவங்களை எவ்வளோ ஃபேராக வேணாலும் மாற்றலாம். பட் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்காது இல்லை. இவங்க ஸ்கின் டோனை மாற்றாமல் இவங்களை எப்படி அழகாக காட்டுறோம் அப்படிங்கிறது தான் உங்கள் ப்ரைடு உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதுதான். ஃபஸ்ட்டு ப்ரைடு கேட்குறது நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும், நான் அழகாக இருக்கணும். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்பயுமே அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா இன்றைக்கி லுக்கு? தேங்க்யூ.